உனக்காக நான் ஊர் புற தேடிக்கிட்டு இருக்கேன். நீ இங்க என்ன செய்துகிட்டு இருக்க? ஐயோ, இன்னைக்கு ஒரு கிராக்கியம் கண்ணுல கிடைக்கலையேன்னு பிள்ளையார் அப்பனை வேண்டிக்கிட்டேன். அவர் ஒரு பிள்ளையாரே எதிரில வந்தாரு. ஒரு டாஷ் அடிச்சேன். 10 ரூபா நோட்டும் டாக்டர் சீட்டும் கிடைச்சது. மீதியை திருப்பி கொடுக்கலாம்னா ஆளு கிடைக்கல. எப்படி கிடைப்பான்? பாவச்சோளம் தலைமையில வேணும்னு எழுதி இருக்குது. என்னையா சொல்ற? உங்க அப்பா சாக கிடக்குறாரு. அவருக்கு மருந்து வாங்குற அந்த பையனை பணத்தோட நான் அனுப்பிச்சேன். அந்த பணத்தையே திருடி அவருக்கு அந்த மருந்தை ஒட்டாம செய்திருக்கிய. ஐயோ, இப்ப அப்பா எப்படி இருக்காரு? உனக்காக அந்த உசுறு இன்னும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்பா 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 வந்துட்டேன்ப்பா. திரும்ப வந்துட்டேன். அப்பா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. அப்பா, ஏன்ப்பா பேச மாட்டேங்கிறீங்க? இனிமே அவர் பேச மாட்டார். திரும்பங்க நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. நம்மளாம் விட்டுட்டு போயிட்டாரா? இனிமே பேச மாட்டாரா? அப்பா அப்பா அப்பா, ஒரு நாள் இல்லாம உங்களுக்கு பிடிக்கும்னு பொரி, கரும்பு, பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேனே. கடைசியா திரும்பங்க. ஒன்னாலதான் உங்க அப்பா செத்தாரு. நான் மருந்து வாங்க கொடுத்த பணத்தை நீ திருடன. உங்க அப்பா உயிரியை நீ திருடுங்க. கற்பகம், நான் பாவி, எனக்கு மன்னிப்பே கிடையாது. உன் திருட்டால உங்க அப்பா செத்த மாதிரி நீ எத்தனை பேர் சாவுக்கு உன் திருட்டு காரணமா இருந்தது. இனிமேலாவது இந்த பாவத்தை விட்டு நீ செய்த தவறுக்குள்ள அதுதான் பிராய்ச்சி. இல்ல, இனிமே என் உயிரை போனாலும் திருட மாட்டேன், திருடவே மாட்டேன். இது சத்தியம். அப்பா, உங்க மேல ஆணைய சொல்றேன், நான் இனிமே திருடவே மாட்டேன்ப்பா. அப்பா அப்பா, என்ன திருத்தறதுக்காக உங்க உயிரையே விலையா கொடுத்துட்டீங்களேப்பா. அப்பா, இந்த பொல்லாத உலகத்துல நான் எப்படி பாராதியா வாழ்வேன்? நான் எப்படி பாராதியா வாழ்வேன்? திரும்பங்க. இந்த கற்பனை இருக்கிறவர்கள நீ அனாதை. உங்க அப்பாவுக்கு மரண திருவாயில நான் கொடுத்த வாக்கு. உமா, இன்னொருத்தர் அறைக்குள்ள நுழையும் போது வரலாமான்னு கேட்டு நுழையிருந்தா எனக்கு வழக்கம். அந்த வழக்கம் எனக்கு உண்டு. ஆனா தன்னுடைய அறைக்குள்ள யாரும் தட்டிக்கிட்டு நுழையிறது இல்ல. இது என் மனைவியுடைய அறை. மனைவி கல்யாணம்னு ஒண்ணு நடந்த. உமா, என்ன நீ வெறுக்க காரணம்? ஐயா, உப்பும் பாலும் ஒண்ணு சேர முடியாதுங்கிறது வெறுப்புனால இல்ல, இயற்கையே அதுதான். இதுவரைக்கும் எந்த பெண்ணுமே என்ன வெறுத்தது இல்லையே. இதுல இருந்து நீங்க இன்னும் உண்மையான பெண்ணை சந்திக்கலங்கிறது தெரியுதே. ஓ உமா, உன் கழுத்துல நான் தாலி கயிறை கட்டலன்னா அதே கயிறு சில உயிர்களுக்கு பாச கயிறா மாறிடுங்கிறத ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஐயா, கயிறு வியாபாரி, மிரட்டாதீங்க. நீங்க இந்த அறையில நிக்க என்னால அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்துருச்சு. நீங்க போகலாம், நீங்க போகலாம். உமா எனக்கு கழுத்தை நீட்ட மறுக்கிறா. இந்த சதியில உன் பங்கு எவ்வளவோ? ஐயோ, நான் ஒரு பாவமும் அறிய மாட்டேன். உனக்கு நான் 1/2 மணி நேரம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள அவளை சரிப்படுத்து போ. நீ என்ன செய்ய சொன்னாலும் என் மனசாட்சி எல்லாம் கொன்னுட்டு செய்து, தயவு செய்து என் மகனை மட்டும் விட்டுடு. விட்டுடுறேன். முதல்ல எங்க 2 பேத்துக்கு திருமணம் நடக்கட்டும். சட்டப்படி சொத்து என் பைக்கு வரட்டும். பிறகு சங்கருக்கு சிறையிலே இருந்து கல்தா, உனக்கு இந்த எல்லையிலேயே இருந்தே கல்தா. இடையில ஏதாவது தகராறு பண்ணுன சங்கரை கைலாசத்துக்கு அனுப்பிச்சுடுவேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், அந்த பொண்ணு கால வேண்டாவது நான் சம்மதம் வாங்குறேன். சொல்லாதே, கை போ. உமா, உமா, ஏன் அழற? அவனைக்கு அது ஒண்ணுதானே ஆறுது. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சஞ்சலப்படலாமா? அழிய போற வாழ்க்கைய நினைச்சு ஆனந்தப்பட முடியுமா? அன்பே உருவானவர் உங்க அப்பா. அவர் உனக்கு துன்பத்தை தேடி வைப்பார்னு நீ நினைக்கிறியா? இதுவரைக்கும் நினைக்கல, ஆனா இப்ப நினைக்கிறேன். என்ன தோட்டத்துல புதுசா ஒரு செடிய வைக்கணும்னா கூட என்ன ஆலோசனை கேட்டு செய்யற அப்பா. 1000 காலத்து பயிர் கல்யாணம், அதுக்கு என்ன ஆலோசனை கேட்டிருக்க வேண்டாமா? கேட்கலன்னாலும் அவர் உனக்கு கெட்டது செய்வார்கள். உன்னால எப்படியுமா எண்ண முடியுது? அத்தை, உண்மையா சொல்றேன். அப்பா எனக்கு தேடி தர்ற வாழ்க்கை மன வாழ்க்கை அல்ல, சிற வாழ்க்கை. அவர் என் கழுத்துக்கு தேடி தர்ற கயிறு
தாலி கயிறு பாத்த கயிறு அத்தை, பாத்த கயிறு. நீ நினைக்கிறது தப்பு உமா. பம்பரத்து கழுத்துல கைத்து சுத்துறது அத கட்டி போட இல்லம்மா, அழகா சுத்தி விடத்தான். நீங்க 1000 தான் சொன்னாலும் அத்தை, உங்க மகனை நான் ஒரு நாளும் கட்டிக்க முடியாது. உமா, உமா, என் வயித்துல பால வார்ப்பேன்னு நினைச்சு வந்து பாறாங்கல்லையே தூக்கி போட்டுட்டியம்மா. உமா, நீ என் வீட்டு மருமகளா வந்தாதாமா என் குடும்ப விளக்கு எரியும். இல்லைன்னா அது அழிஞ்சு போயிடுமா, அழிஞ்சு போயிடும். ஏன் என்ன தவிர இன்னொருத்தி வந்து அந்த விளக்கை எரிய வைக்க முடியாதா? ஐயோ ஆண்டவனே, நான் உனக்கு எதை சொல்லி விளங்க வைப்பேன். அத்தை, எனக்கு தாயில்லாத குறைய உங்களை கண்ட பிறகுதான் மறந்து என் துயரத்தை தீர்க்க வந்த தெய்வமா உங்களை வழிபடுறேன். அந்த தெய்வத்துக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், என்ன இந்த கல்யாணத்துக்கு வற்புறுத்தாதீங்க அத்தை, வற்புறுத்தாதீங்க. உன்னை என் வீட்டு மருமகளாக்குறது மூலம்தான் என் நன்றி கிடக்க தீர்த்துக்க முடியும். என்ன சொல்றீங்க அத்தை? உமா, எங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும்னு கற்பனையே பண்ணாத சொத்தை இத்தனை காலம் கட்டி காத்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காரு உங்க அப்பா. அந்த சொத்தை ஆனா இன்னொருத்தி என் வீட்டுக்கு வரது என்னால எப்படிமா சகிச்சுக்க முடியும்? அத்தை, ஒரு பெண்ணுக்கு நிம்மதி பெரும் பணத்துல இல்ல, மனசுக்கு பிடிக்காத ஒரு லட்சாதிபதியின் மனைவியா வாழறதை விட பிடித்தமான ஒரு கூலிக்காரன் மனைவியா வாழறதுதான் விரும்புறேன். உமா, நான் இப்படி கேக்குறேனேன்னு நினைக்காதே. நீ வேற யாரையாவது காதலிக்கிறியா? ஆமா அத்தை, நான் நடமாட காரணமா இருக்கிறது உயிர். அந்த உயிருக்கே காரணமானவர் அவர் பாருங்க அத்தை. இத பாருங்க அத்தை, இவர்தான். அழலம்மா, அழல. விதியோட வலிமைக்கு முன்னால கேவலம் மனிதனோட சக்தி எவ்வளவு அற்புதமானதுங்கிறத நினைச்சு ஆச்சரியப்படுறேன். அத்தை, ஒரு சமயம் அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உமா, என் தாய் தனக்கு எப்படிப்பட்ட மருமகள் வரணும்னு விரும்புவாங்களோ அத்தனை பொருத்தமா உங்ககிட்ட இருக்கு. தாயோட வந்து உன்னை மனம் பேசுவேன்னு சொன்னார். அத்தை, நீங்க அந்த தாயோட இடத்துல இருந்து சிந்திச்சு பாருங்க. நான் வேற ஒருத்தருக்கு சொந்தமான அந்த தாய் உள்ளம் தாங்குமா? அத்தை, நீங்களும் ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு நல்லா புரியும். இனிமேல என் வாழ்க்கைக்கு குறுக்கே வர நீங்க முயற்சிப்பீங்களா? இவரை நான் கட்டிக்க நீங்க தடையா இருப்பீங்களா? மாட்டேம்மா, மாட்டேம்மா. என்ன நம்ப, நீ மனப்பூர்வமா யாரு விரும்புறியோ அவனே உனக்கு மாலை சூட்டணும். மனவொத்த தம்பதிகளா பல்லாண்டு வாழணுமா, பல்லாண்டு வாழணும். அங்க தப்பிச்சிட்டான்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஏண்டா கோரப்பாடுங்க? உங்களுக்கு வெட்கமா இல்ல? ஏண்டா என்கிட்டே சம்பளத்தை வாங்கி தின்னுட்டு என்னையா ஏண்டா அம்பலத்தில் விடுறீங்க? என்ன எல்லாம் அந்த ரப்பர் வாயை கரப்பகத்தினால வந்த வேணப்பா. ரப்பர் வாயை கிழிக்கிற மேற்கொண்டு என்ன செய்யணும் பாஸ்? என்னுடைய வாழ்க்கை தொடர்கதையா வளரணும், சங்கருடைய வாழ்க்கை சிறுகதையா முட்டிக்கணும். ஏய், சங்கர் பசுபதி கிட்ட போய் உண்மையை சொல்றதுக்குள்ள பசுபதி கைப்பட அவனுடைய சொத்துரிமைய நான் எழுதி வாங்கிடுறேன். நல்ல யோசனை பாஸ். அது வரைக்கும் சங்கர் பையில என்கிட்ட நெருங்கி விடாம பாத்துங்க. அதுக்குள்ள அவன் வசமா கரைச்சிட்டா கோழி குஞ்சு மாதிரி அவன் அமுக்கி கொண்டு போய் அவனை ஆக்கி சாப்பிட்டுடுங்க. போங்க போங்க போங்க. தம்பி, நிலம், நீச்சு, வீடு சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களும் இதுல இருக்கு. அடாடா, உங்க நாணயத்தை எப்படி புகழ்றதுன்னே எனக்கு தெரியல. தம்பி, இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன், மனசுல பலு இல்லாம லேசா நடப்பேன். இவ்வளவு நாள் அந்த ஆசையை கட்டி காத்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது சம்திங்? ஐயோ தம்பி, என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன வார்த்தை சொல்றீங்க? பிரதிபலனை எதிர்பார்த்து கடமை உணர்ச்சியை நான் சத்தியமா கரப்படுத்திக்க மாட்டேன். நீங்க தான் மனுஷன்னா நீங்க தான். எங்க அப்பாவுடைய ஆத்மா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும். அது இருக்கட்டும், இதையெல்லாம் சட்டபூர்வமா என் மேல மாத்தி எழுதுறீங்களே. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துட்டேங்க. வக்கீலையா கூட போன் பண்ணி பத்திரமெல்லாம் எழுத சொல்லிட்டேன். அவர் இப்ப வந்துருவார்.
அடே அப்பா தெரியாத ஞானியா இருக்கிறீங்களே, மத்தவங்க மனசுல நினைக்கிறத காரியத்துல முடிச்சு சொல்லுங்களே, நான் கண்டிப்பா அம்மா நான் அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வாங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ சொத்தெல்லாம் பறி போகுதேன்னு ஏருக்கு மாறா உளறி காரியத்தை கெடுத்த இதாலையும் பிள்ளையுடைய உடம்ப சுட்டு சுட்டு புல்லாங்குழலாக்கிடுவேன். தம்பி, அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்களே. நான் சொன்னதுதான், நான் உங்களுக்கு சம்திங் தரேன்னு சொன்னா அம்மா சொன்னாங்க அது போறாது, சம்திங் சம்திங் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. அம்மா இதுக்காக இங்கேயும் அங்கேயும் நடந்து உடம்பாதிக்காதீங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவர்தான் எங்க முதலாளியுடைய மகன் சங்கர், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை. Glad to meet you, Mr. Shankar. தேங்க்யூ சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டாக்கணுமே. இதோ 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். வாங்க மாடிக்கு போலாம். வக்கீல் சார், இன்னுமா டாக்குமெண்ட் ரெடி ஆகல? எல்லாம் ரெடி சார், கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. மாமா நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி கையெழுத்து போடுங்க. முருகையா, உன்னுடைய பேர் அருளால என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறையா. கொண்டாங்க வக்கீலையா, கொண்டாங்க கையெழுத்து போட்டுறேன். ஆமா, சாட்சி கையெழுத்து யார் போடுறது? இதோ நான் இருக்கேன், நான் போடுறேன். நீயா? ஆமா நானே தான். உனக்கு ஞானஸ்தானம் செய்து வைக்க வந்திருக்கேன். என்னது என்னது? மிஸ்டர் சுரேஷ இந்த சங்கரா மாத்திரத்துக்கு முறைப்படி சரங்கு நடத்த வேண்டாமா? என்னப்பா இது? சங்கர போய் சுரேஷ் நீ சொல்ற? இந்த தம்பி சங்கர் இல்லைன்னா வேற யாருதான் சங்கர்? அதான் தானே சங்கர்னு சொல்லிக்கிறானே. அப்படி நான் சொல்றது இருக்கட்டும், இப்ப உன்னையே சொல்ல வைக்க போறேன். மாமா இது ஒரு மாதிரி பைத்தியம், தப்பா நினைக்காதீங்க. கரெக்ட் கரெக்ட். டேய் நீ வேதாந்தியா வேஷம் போட்டவனாச்சே, சங்கர்னா என்ன சர்வேஸ்வரனா கூட வேஷம் போடுவேன். அப்பா தசாவதாரம், உனக்கு இது எத்தனையாவது அவதாரம்? அவதாரம் இல்ல தம்பி, ஆதாரம். அதனால அழிய போகுது நீ பூசிக்கிட்டு இருக்க சங்கர்ங்கிற அழுதாரம், தெரியுமா? நிறுத்து வக்கீல் சார். இவன் என் மகன் உமாவை கல்யாணம் செய்துக்கணும்னு மொத்த காலில் நின்னான். ஏன் எஜமான் பிள்ளையை தவிர வேற யாரும் அவரை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு கண்டிப்பா நான் மறுத்துட்டேன். அதனால ஆத்திரப்பட்டு இந்த குழப்பத்தையும் உண்டாக்குறேன். ஆமா சார், அப்படித்தான். ஏப்பா, நீதான் சங்கர்னு வாயால சொன்னா போதுமா? அதுக்கு யார் சாட்சி? ஏயா, பெத்த தாயை விட பெரிய சாட்சி ஒண்ணு வேணுமா? நிச்சயமா இல்ல. அப்ப கூப்பிடுங்க எங்க அம்மாவை. அம்மாவா? எந்த ஊர்ல இருக்காங்க? மெய்யூர்ல. ஓஹோ, நீ பொய்யூர்ல பிறந்தவனாச்சே, உனக்கு எப்படி தெரியும்? சார், உள்ளே இருக்காங்களே பார்வதி அம்மா, அவங்கதான் என் அம்மா. கூப்பிடுங்க. நிரூபிக்க தவறுன உன் எலும்பை எண்ணுவேன். உண்மை எப்பவுமே தோல்வி அடைஞ்சது. கூப்பிடுங்க சார். ஏன்டா அப்படி கத்துற? பயந்துட போறாங்க. அம்மாவை கூப்பிடுற லட்சணம். அம்மா அம்மா, நான் தாம்மா. அம்மா அம்மா, சாகத்துக்கு எவ்வளவு வந்து அவன் தான் உங்க மகன்னு புலம்புறாங்க. பாருங்கம்மா பாருங்க. அம்மா யாரு பண்ணி? அம்மா, அதான் யாருப்பா நீன்னு கேக்குறாங்களே, உனக்கு தமிழ் புரியல? அம்மா அம்மா, நீங்களா இப்படி கேக்குறீங்க? அம்மா, என்னப்பா சொல்றேன்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. வேஷத்தினால பாசத்தை உண்டு பண்ண முடியாது, புரிஞ்சதா? கரெக்ட். ஒரு தாய் எந்த பொய்ய வேணாலும் சொல்லுவா, ஆனா தான் பெத்த பிள்ளையே இல்லன்னு சொல்வாளா? அம்மா, உங்க பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நியாயத்தோட உயிரை போக்கிட வேண்டாம்மா. இந்த அல்பாய்க்காக என் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. தைரியமா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல இல்ல, நீ யாரோ என் மகன் இல்ல. போயிங்கிறது முடியாது, போன முடியாதுமா. ஐயோ, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே. முதல்ல என்ன வெளியே அனுப்புங்க. என் வயசு தெரியல. போன மாட்டேம்மா. நீ போவானே. என் தாய்க்கு எனக்கு கூக்க வந்தியா? உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்கு நான் பட்ட பாடெல்லாம் வீணாயிடுச்சு. நீ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் பெறாத ஒரு பாவியை என் மகன்னு சொன்னேன். நான் அப்படி போய் சொன்னதுக்கு தண்டனையாக ஆண்டவன் என் பிள்ளையை எனக்கு இல்லாம பண்ணிட்டானா? ஏன் எஜமான் பிள்ளை சங்கர் இவரா? என்னோட பிரேதத்து மேல விழுந்து நீ அழ வேண்டி இருக்க, உன்னோட பிரேதத்து மேல விழுந்து நான் அழந்த பாக்கியம் வந்துருச்சு. டேய் சுரேஷ், இந்த பாழா போன சொத்து சுகம் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ. என் பிள்ளைய மட்டும் உயிரோட விட்டுடுன்னு
சொன்னேனே, என் வார்த்தையை நம்பாம என் கண்ணையே பறிச்சிட்டியடா பாவி. நீ நல்லா இருப்பியா? நான் இருப்பியா? ரோஹி, ஆள்மாறாட்டம் செய்ததுக்கான தண்டனை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிற மறந்துடாது. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். மிஸ்டர் பசுபதி, யாராவது அசைச்சிங்க, இந்த துப்பாக்கி தோட்ட அவங்க ரத்தத்தை ருசி பார்த்துரும். பி கேர்ஃபுல். என்னப்பா இது? எங்களுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு கமா என்ன சுரேஷ், சௌக்கியமா? இது என்ன நாடகம்? இத்தனை நாள் நான் ஆடினதுதான் நாடகம். இது நம்ம நாடகத்துல கிளைமேக்ஸ் சீன். வில்லனுக்கு விளங்க மாற்ற காட்சி. நான் யார் தெரியுமா? கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். சும்மா அப்படியே காத்தோட்டமா இருக்கட்டும் மாதிரி தான் இத்தனை நாள் மப்டியில சுத்திக்கிட்டு இருந்தேன். கூடவே இருந்து உன் குட்டெல்லாம் உடச்சிட்டேன் பத்தியா? ஏன் வில்லாது வில்லா பாத்தியா? இவர்தான் உண்மையான சேடி. அது தெரியாம என்ன போட்டு உயிரை வாங்கினியே, நான் தான் சேடி சேடின்னு. சரி சரி, இதை ஓட்டிட்டு போங்கடா. அம்மா, இத்தனை பேருக்கு முன்னால இப்பவாவது என் மகனேன்னு கூற மாட்டீங்களா? மகனே, அம்மா, அம்மா. என்னப்பா சங்கர், கடைசியில நீ உன் மாமியார் வீட்டுக்கு தான் சாமியார் இடத்துல வந்திருக்க. ஆமா, நீ தாடி ஓட்டிய ஜோடி சேர்த்து விட்ட. சேர்த்து விட்டீங்க சார். மிஸ்டர் பசுபதி, ஒரு முக்கியமான சமாச்சாரம். இந்த திருமங்கை யார் தெரியுமா? அது சின்ன குழந்தையா இருந்தப்ப நகைகளுக்காக ஆசைப்பட்டு ஒரு திருட அவளை கடத்திக்கிட்டு போயிருக்கான். மரணம் தான் அவளை காப்பாத்தி சொந்த பொண்ணை போலவே வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. குழந்தையா இருந்தப்ப திருமங்கை கழுத்துல கிடந்த லாக்கெட்டை கூட மரண அடையாளத்துக்காக என்கிட்ட கொடுத்திருக்காரு. இதோ அந்த லாக்கெட். ஆமா, அதே லாக்கெட் தான். அம்மா, காணா போல என் மகனாமா நீ. அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி. அக்கா தங்கச்சி அப்புறம் இருக்கட்டும். அம்மா, நீ போய் சின்ன முதலாளி பக்கத்துல நில்லுமா. வாடாடெல்லாம் அதை பார்க்கணும் தான் கனவு கண்டுகிட்டு இருக்கிறேன். போ போ போ. ஆமா ஆமா, மாப்பிள்ளை கோச்சுக்கு போறாரு. போ. கப்பா, என் மகளையே எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கைமாறா நான் என்ன கொடுக்க போறேன்? என்னத்தை கொடுக்கறது? நம்ம கற்பகத்தை கேரளா திருமங்கி ஆக்கிடுங்க. கல்யாண பைசா ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி மிஸ்டர் கற்பகத்தை கொடுங்க. அதை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் டூர் பண்ணிடுவாரு. சங்கர், வள்ளி திருமணம் மாதிரி வேலை வேடாம் விற்பா எல்லா வயசையும் போட்டிய. சாதாரண பொண்ணு விட்டாதான் மாப்பிள்ளையை தேடி வருவாங்க. நீ பொண்ணையை தேடி வந்துட்ட. என்னப்பா தேடி வந்த மாப்பிள்ளை? என்ன சார் கல்யாணம் எப்பா? இது ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தம் தான். முருகையா, நீ செய்தது அவ்வளவு சரிதாய்யா. என்னப்பா கல்யாணம்னு உடனே கனவு சீன் ஆரம்பம் ஆயிடுச்சா?